அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு கதை அக்பர் த கிரேட் பத்தியான ஒரு கதையை பார்க்க போறோம். அக்பர் அவருடைய அரசவையில பீர்பால் கிட்ட கேட்கிறாரு, இந்து மதத்துல நிறைய கொள்கைகள் இருக்கு, இதுல அடிப்படையான ஒரே ஒரு கொள்கையை சொல்லி எல்லா நூல்களுக்கும் ஆதாரமா இந்த ஒரு கொள்கை மெயினா இருக்கு அப்படின்னா இந்த ராமாயணமோ மகாபாரதமோ பகவத்கீதையில எது ஆதாரமா இருக்கு, அந்த ஏதாவது ஒண்ணுத்த நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. பீர்பால் ரொம்ப பெருசா அதை யோசனை பண்ணாம, நீ பிறருக்கு எதை செய்கிறாயோ அதையே உலகம் உனக்கு திருப்பி செய்யும் என்ற வாசகத்தை இதை சொல்றாரு. அப்போ அக்பர் இதை நம்பணும் இல்லையா, இது சரிதானா பீர்பால் சொன்னதுன்றதுனால பீர்பாலை ஓங்கி ஒரு அறையிறாரு. பீர்பால் எதிர்பார்க்காத சமயத்துல அரைஞ்ச உடனே சொல்றாரு, இன்னைக்கு நான் இதை செஞ்சிருக்கேன், உலகம் இது எனக்கு எப்படி திருப்பி செய்யுதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பீர்பாலும் சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பீர்பால் என்ன பண்றாரு, ஒரு காவலனை, ஒரு அரசவையில இருந்து வெளியே வரும்போது ஒரு காவலனை ஓங்கி அரைஞ்சிட்டு சொல்றாரு, இது அரசர் ஆரம்பிச்சு வச்ச ஒரு விளையாட்டு, நீங்க பாக்குற முதல் நபரை நீங்க அறையணுன்ற மாதிரி இந்த விளையாட்டை சொல்லி வைக்கிறாங்க. இந்த விளையாட்டு அந்த ஊர் ஃபுல்லா அன்னைக்கு நாள் முழுக்க இது அரங்கேறுது. இது மாதிரி ஒருத்தர் பார்க்குற முதல் ஆளை அடிக்கிறதுன்ற மாதிரி நடந்துட்டு இருக்க சமயத்துல மகாராஜா நகர்வலெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தன் அரண்மனையில ஓய்வு எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்காரு. பலார்னு ஒரு சவுண்டு, துடிச்சு பிடிச்சி எழுந்து பாக்குறாரு. அவர் கன்னத்துல யாரும் அரைஞ்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்துல மகாராணி நின்றுட்டு இருக்காங்க. மகாராணி சிரிச்சுட்டே சொல்றாங்க, ஏங்க இது உங்களுக்கு தெரியாதான், இன்னைக்கு நாடு ஃபுல்லா இந்த ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க, என்னோட பணிப்பெண் என்னை அரைஞ்சிட்டு அன்பை அரைஞ்சிட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போனாங்க, நான் உங்களை தானே முதல்ல பாக்குறேன், அதனால உங்களை தான் இது பண்ணனோன்னு அக்பருக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி, மறுநாள் தர்பார்ல பீர்பாலை கூப்பிட்டு, உங்களோட மதம் சொன்னது உண்மைதான், நேத்து நான் உனக்கு என்ன செஞ்சனோ அது எனக்கு அன்னைக்கு இரவுக்குள்ளவே கடவுள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்டி அணைச்சி இந்த விஷயத்த சொல்றாரு. இது ஆக்சுவலா கற்பனை கதை இல்லை, அவரோட நூல்கள்ல இந்த கதையை பத்தி சொல்லியிருக்கு. இந்த கதையில நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களே நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். இந்த நல்ல விஷயங்கள் நமக்கு பல மடங்கா திரும்பி நமக்கு நல்ல விஷயங்களா கிடைக்கட்டும். இதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.